கலைஞர் அவர்கள் தயாரித்த படங்களில் எம்ஜிஆர் நடிச்சிருக்கிறார். அவருடைய கதை வசனம் நிறைய கலைஞர் வந்து கதை வசனம் எழுதி அவர் நடித்த படங்களில் நீங்கள் நிறைய படங்களில் பாட்டு எழுதியிருக்கிறீங்க. அந்த படத்தில் பாட்டு எழுதும் பொழுதும் எம்ஜிஆருடைய குணங்களை, தனிப்பட்ட குணங்களை பிரதிபலிப்பது மாதிரி உங்கள் பாட்டில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? ரொம்ப கரெக்ட். அது எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஒரு அற்புதமான நட்பு உண்டு. அவர்கள் கருத்து மாறுபாட்டு பிரிந்ததெல்லாம் வேறு சமாச்சாரம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். பட் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நல்ல பரஸ்பரம் இருவரும் அன்பு பாராட்டி தான் வாழ்ந்தாங்க. மலைக்கள்ளன் காலத்திலேருந்து, மந்திரகுமாரி காலத்திலேருந்து காஞ்சி தலைவன் படம் எடுத்தார். அதுவும் கலைஞருடைய சொந்த படம் தான், எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணார். அப்புறம் கலைஞருடைய சொந்த படம் இந்த எங்கள் தங்கம். அதில் எம்ஜிஆருக்கு நான் பாட்டு எழுதுகிறப்போ எம்ஜிஆர் கதாநாயகியை பார்த்து அவளை வர்ணித்து ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டில் என்ன ஒன்றும் ஒரு அந்த பாட்டு வரி, நான் அளவோடு ரசிப்பேன். ஒரு கதாநாயகியை பார்த்து பாடுற போது நான் விஸ்வநாத் சார் டியூன் வாசித்த உடனே நான் அளவோடு ரசிப்பவன்னு சொல்லி எழுதிவிட்டு அடுத்த வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு அதில் அந்த பாட்டில் நான் பின்னாடி சரணங்களில் கொண்டுருப்பேன் எம்ஜிஆருடைய தனித்தன்மைகள். எம்ஜிஆருக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்குது, அந்த வரிகளெல்லாம் கொண்டுருப்பேன் அதில். ஆனால் அது காதல் பாட்டு, பல்லவியில் நான் கொண்டுறலை. நான் அளவோடு ரசிப்பவன்னு சொல்லி எழுதிவிட்டு அடுத்த வரை யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ கலைஞர் வந்தார். என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறனாரு? இல்லை, இது மாதிரி நான் அளவோடு ரசிப்பவன், அது மாதிரி இன்னொரு வரி வரணும்னா எம்ஜிஆருடைய இமேஜ் அந்த பாட்டில் வரணும்னு கலைஞரே விரும்பி நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன் அப்படின்னு கலைஞர் தான் அந்த வரியை என்னை எழுத சொல்லி அந்த வரியை சஜஸ்ட் பண்ணது அவர் தான். பிற்பாடு நான் வாகினி ஸ்டுடியோவில் எம்ஜிஆரை பார்த்தப்போ அவர் ரொம்ப ஹாப்பி, என்னை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தார். எதுக்கு முத்தம் கொடுக்குறீங்கன்னு, நான் அளவோடு ரசிப்பவன், அதுக்கப்புறம் எதையும் அளவின்றி கொடுப்பவன்னு ரொம்ப பிரமாதமாக எழுதிட்டீங்கன்னார். இந்த முத்தத்தை நீங்கள் கலைஞருக்கு கொடுங்க, அவர் எழுதினது தான் அதுன்னு சொன்னேன் நான். அதனால் எந்த படமாக இருந்தாலும், அது கலைஞர் படமாக இருந்தால் கூட அதில் ஒரு தனித்தன்மை எம்ஜிஆருக்கு உண்டுங்கிறத அவர்கள் பண்ணியிருக்காங்க. அது நிறையா காஞ்சி தலைவன் படத்துலேயும் அந்த மாதிரி பாட்டு வந்திருக்கு. நான் கலைஞர் எம்ஜிஆர் அந்த காம்பினேஷனில் எழுதின அவருடைய சொந்த படம் வந்து எங்கள் தங்கம் தான்.